மைண்டில் மட்டும் வச்சுங்க. நீங்கள் ஒரு நாள் தேடல திருக்குறள் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற இருளில் சில ரெண்டு வினையும் இல்லாதவர் தான் கடவுள். அவர் இயேசுநாதர் மட்டும்தான் பாவம் இல்லாதவராக இந்த உலகத்தில் உபவித்தவர், பிறந்தவர். புரியுதா? நம்பர் 1. ஆனால் அந்த வினை என்று சொல்வது ரெண்டும் பெற்றோருடையவர்களான வினை. முற்பிறவி அந்த பிறவி சூழ்ச்சி கொள்கைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத உண்மையை தெரிஞ்சுக்கணும். அந்த கடவுளுக்கு வந்து பாவம் இல்லை, அந்த நம்மளுக்கு பாவம் இருக்கு. நம்மளை கடவுள் எப்படி படிச்சாரு? ஆனால் திருவள்ளுவர் யார்? இந்த செய்திகள் நம்ம எப்படி வந்ததுன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்து புனித தோமா இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்தார். அவர் கிபி 52 வந்தார், 72 மறைத்தார், குத்தப்பட்டார். அதான் நம்ம சென்னையில் பார்க்குறோம். அவர் மறித்த அடக்கம் பண்ணப்பட்ட இடம் சாந்தோம், அவர் குத்தப்பட்ட இடம் சின்னமலை, அவர் மறித்த இடம் உயிர்ப்பித்த இடம் தோமையார் மலை. அதனால் இந்த 3 நமக்கு வந்து இன்னைக்கு வரலாற்று உண்மைகளை விளங்கி கொண்டிருக்கிறது. அப்போ தோமா வழியாக தான் இந்த உண்மைகள் நேரடி சீடரான தோமா வழியாக இந்தியாவுக்கு தோமா வந்து இங்கே செய்த ஊழியத்தினுடைய அடிப்படையில் அவர் சொல்லித்தந்த இயேசுநாதருடைய பிரசங்கங்கள், இந்த சத்தியங்கள், உண்மைகள் எல்லாம் அந்த திருவள்ளுவர் தெரிஞ்சு அவர் கேள்விப்பட்டு அவருக்கு அறிவிக்கப்பட்டு அவர் அப்படித்தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த உண்மைகளை எல்லாம் எழுதியிருக்கிறாரு. இதுதான் வந்து வரலாற்றில் வருகிற உண்மைகள். இந்த வரலாற்று உண்மைகள் எல்லாம் உங்களுக்கு சாயந்தரம் என்ன செய்யலாம், உங்களோட காரண காரியங்களோட உங்களுக்கு லெக்சர் சொல்லுங்க. தொடர் நிறுத்தின பார்க்க அருமையான விதத்திலே இந்த நேரத்தில் நல்ல ஒரு சிந்தனை, ஆழமான சிந்தனை தானே நமக்கு வேண்டிய அழகான சிந்தனை. ஒரு சிந்தனை சொன்னார், ஆதாமியவாளை படைப்பதற்கு முன்பாக கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார் இல்லையா? ஆதி பகவன் அதை நமக்கு பகுத்து தரக்கூடிய ஒரு அழகான ஒரு அன்பு மிக்க ஒரு அழகான இறைவன். இருவினையும் சேராதவர் கடவுள் என்பதெல்லாம் அழகாக எடுத்துரைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். நிச்சயமாக சிறப்பு மிக்கது. ரொம்ப நேரம் அந்த கருத்தரங்காக போகணும், சரிங்களா? நேரம் இல்லாததுனால, சிறு குழந்தைகள் இருப்பதனால இப்பொழுது மதியத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். மதியத்துக்கு ஒரு ஈவினிங் டைத்தில் மாலை வேளையில் ஒரு மணி நேரம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நல்ல ஆர்வமுள்ள பிள்ளைகள் நீங்கள் முன்கூட்டியே வந்து விடுங்க, சரிங்களா? 5:45 அதை ஆரம்பித்து விடுவோம். 6 மணிக்குள் இது நிறைவு 6 மணிக்கு முடிச்சிடலாம்.